முடிஞ்சு 5வது நாள்லேருந்து 15வது நாள் வரைக்கும் இந்த ஃப்ளாக் சீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளி விதையும் பம்ப்கின் சீட் அப்படின்னு சொல்லக்கூடிய பூசணி விதை இந்த 2 விதையுமே வந்துட்டு அதில் அரை ஸ்பூன் இதில் அரை ஸ்பூன் 2 வேலையுமே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான சத்துக்கள்லாம் கிடைக்கும். இது வந்து ஹார்மோன் செக்ரீஷனுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்டர் 14 டேஸ்லேருந்து 28 டேஸ் வரைக்கும் எடுக்கக்கூடிய சீட்ஸ் வந்து எள்ளு, இது வந்து செசமி சீட் அப்படின்னு சொல்லுவோம், மற்றும் சன்ஃப்ளவர் சீட்ஸ் சூரியகாந்தி விதைகள். இதை ரெண்டுமே எடுத்துகிட்டு வரும்போது பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கும். நமக்கு தேவையான கருமுட்டை வளர்ச்சிக்கு மற்றும் பீரியட்ஸ் நம்மளோட எல்ஹெச் எஃப்எஸ்ஹெச் போன்ற ஹார்மோன் செக்ரீஷனுக்கு இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சீட் சைக்கிளிங்னு சொல்லுவோம். எப்படி பீரியட் சைக்கிளோ அதே மாதிரி இது வந்து சீட் சைக்கிளிங்னு சொல்லி இந்த டைம் நீங்கள் நோட் பண்ணி இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. உங்களோட பீரியட்ஸும் நார்மலாக இருக்கும். கருமுட்டை வளர்ச்சி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில வகை உணவுகள் நான் சொன்ன மாதிரி வைட்டமின் டி, B12 இருக்கக்கூடிய உணவுகள், செலீனியம், ஜிங்க்கு, இந்த சத்துக்கள்லாம் நமக்கு ரொம்ப தேவை. இது கருமுட்டை வளர்ச்சிக்கும் சரி, நம்மளோட முக்கியமான ஹார்மோன்ஸ் எல்ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ், எஃப்எஸ்ஹெச் இதெல்லாம் வந்து கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான ஹார்மோன்ஸ். ஸோ பிளட் ஃப்ளோவை ரெகுலேட் பண்ணுறதுக்கு தான் யோகா போன்ற எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஆதிகத்திர் ஹெல்த் கேரில் பெண்களுக்கு உண்டாகக்கூடிய தைராய்டு, பிசிஓடி, கருப்பை கட்டிகள் போன்ற அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் குழந்தையின்மை போன்றவைகளுக்கு சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கிறோம்.